அங்க அவன் என்ன பண்ற? நெய் தேடிட்டு இருக்கிறேன். நெய் எண்ணெய் அங்கே வந்துட்டு அரைச்சி வச்சாச்சு. அதனால உடனே இதுக்கு மாற்றி நல்லா கிளறிட்டேன். பருப்பு ஏன் அப்படி இருக்கு? என்ன பருப்பு அவ்வளோதான் எடுத்துருக்கு, இன்னும் கொஞ்சம் எடு. அரைக்கிறதுக்கு அப்படியா? அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். டப்பால கொட்டி வைக்கா. கொட்டி வைக்கிறேன் இரு. ஃபர்ஸ்ட் எடுத்து கொட்டி வை. எடுத்து கொட்டி வை. எடுத்து ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு? இது என்ன டப்பா? இரு. எடு. ஓ. சரி இன்னைக்கு என்ன வீடியோ அதை சொல்லு ஃபர்ஸ்ட். நான் இன்னைக்கு 1 part ரசம் ரைஸ் செய்ய போறேன். இதுதான் இன்னைக்கு வீடியோ. பாருங்க. இதெல்லாம் எடுத்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொட்டு, நல்லா கொட்டு. அள்ளி போட்டா என்ன? இந்த மசாலாலாம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது கூட வந்துட்டு கொத்தமல்லி விதை இருக்குல்ல, தனியான்னு சொல்லுவாங்க, அதுவும் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் அது இல்லை. வீட்டில் கொத்தமல்லி இல்லையாம்மா? அதனால கொத்தமல்லி போடாமல் தான் நான் செய்ய போகிறேன். இருங்க, இது கொட்டி வச்சுட்டு பார்க்கலாம். இன்னும் 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. சவுண்டு போட்டு பேசணும். அப்புறம் இது மட்டும்தானா? வேறு எதுவுமே நீ இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலையா? மீதி வந்துட்டு புளி ஒரு பக்கம் ஊறுது. அரிசி துவரம் பருப்பு அங்க அவன் துவரம் பருப்பு ஒரு பக்கம் ஊற வச்சு. அவன் எதுக்கு அங்கே வந்து உட்காந்துருக்கான்னு தெரியல. இப்போ இது கூட எதுக்கு உட்காந்துருக்கான்னு நான் சொல்கிறேன். சோஃபாவில் அங்கே ஒரு மேடம் படுத்துட்டாங்க. இவர் தான் சோஃபாவில் தூங்கிட்டு இருந்தாரு. சோஃபாவில் அந்த மேடம் படுத்தோன்னே இவருக்கு கோவம் வந்துருச்சு. எடுத்து வந்து இங்கே கம்ப்ளைண்ட். நம்ம போய் என்னன்னு கேட்பவா? பட் நம்ம போய் கேட்கலாம். நானும் பட்டு இரு. என்ன தைரியம் இருந்தா என் தங்க புள்ள படுத்திருந்த இடத்துல நீ வந்து படுத்திருப்ப. அவனுக்காக இன்ன வரைக்கும் நான் கீழே தானே படுத்துருக்கேன். இப்பதான் மேலே வந்தேன். நீ எந்திரிச்சனால தான் நான் மேலே வந்தேன். அவன் தூக்கத்துல இருக்கான், பார்த்தா தெரியல உனக்கு. உன்னோட டைனிங் டேபிள் போ, ஊஞ்சல் போய் படுப்போ. எனக்கு சோஃபா தான் வேணும்னு சொல்லடி பட்டு. நானும் ஒரு சோஃபா தான் தாங்க படுத்துக்கோ. ஐயோ, இந்த சோஃபாவில் படுக்கிறதுக்கு நான் போகலாமே. நான் போகிறேன். படுத்துக்கோ, நான் அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி என்கிட்ட. எங்கள் அம்மா அங்கே கொட்டாய் விடுற சவுண்ட் எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. என்ன சொல்லு? எடுத்து வச்சதெல்லாம் ஒரு டைம் சும்மா நார்மலாக ட்ரை ஃப்ரை பண்ணி. என்ன ஃப்ரை? ட்ரை ஃப்ரை. சரி ஃப்ரை. எதுக்கு ஃப்ரை? ஃபஸ்ட்டு கருவேப்பிலை வந்துச்சு ஃப்ரை. அது வரும். அதான் ஏன் ஃப்ரை? அதெல்லாம் வரும். இது எப்படி ஃப்ரை? நீங்கள் வந்துட்டு மசாலா இதுதான் அதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஓ அப்படிங்களா? ஃப்ரை சரி. ஃப்ரை அரைச்சிட்டு செய்யல கூப்பிடுங்க ஃப்ரை. இது அவ்வளோதான். சரி அரைக்கிற வரைக்கும் எப்படி நிற்கட்டா? அதே என்ன ஸ்டேட்டஸ் பார்க்க விட்றியா நீ? இப்போ அந்த இது கூட 3 தக்காளி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சரி அரைச்சி எடுங்க. அதையெல்லாம் காட்ட முடியாது, என்ன சவுண்டு கேட்கும். என்ன பண்ணுற? நெய் தேடிட்டு இருக்கிறேன். நெய் எண்ணெய் அங்கே வந்துட்டு அரைச்சி வச்சாச்சு, புளி கரைச்சி வச்சாச்சு. நீ எண்ணெய் கடுகு எடுக்கிறீங்களா? எண்ணெய் இருக்கு குறுக்கரண்டி. எதுக்கு ஒரு கரண்டி? எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா மறந்துட்டேன். சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருக்கு பதிலாக கடலைப்பருப்பே போடலாம். கடலைப்பருப்பு வேணாம். உங்களுக்கு வேணான்னா வேணும். சரி உங்களுக்கு வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம். ரசத்துக்கு கடலைப்பருப்பு வேண்டாம். நீ எதை தான் நான் சொல்லி வேணும்னு இருக்கேன். நல்லா பார்த்தேன். எதை? உளுந்து பருப்பு பிரிக்கணும். இப்போ கருவேப்பிலை நல்ல பட்டங்க. அவ்வளோதான்.
முதல்ல அடுப்பு பற்ற வைங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ எண்ணெய்க்கு ஒரு ஸ்பூனு, நெய்க்கு ஒரு ஸ்பூனு விளக்க போகிறேன். அப்போ சரி, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா. அம்மா வீட்லயே அட கடவுளே, போதும். இது போதும். அதை எதுலையும் கழுவுல, மறந்துட்டேன். காஞ்சிருச்சா? உனக்கு போட்டு அரைச்சிக்குன்னு காஞ்சிரும் பாரு. வெயிட் பண்ணு, காயிட்டும். கொஞ்சம் கொஞ்சம். நாளைக்கு இது புல்லெல்லாம் என்ன பாடுபட போதோ இது சமைக்கிறேன்ற பேர்ல. காஞ்சிருச்சு, போடுங்க. சிம்ல வை. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எங்கள் அக்கா கருவேப்பிலை போடும், மறந்துட்டேன்னு. பொரியட்டு இரு. பொரிஞ்சிருச்சுன்னு கையில வலிச்சு போடு. அவங்கெல்லாம் ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க எல்லாத்துக்கும். எஸ் அப்பா, புள்ளைய சொன்னா மட்டும் தூங்கிட்டு இருந்தா கூட காது கேட்டுற மாட்டுக்கு. யார் யார் வீட்டில் இப்படின்னு சொல்லுங்க. நம்ம ஒன்று திட்டு வாங்குவோம் காதில், அப்படியே காது கிழிகிற அளவுக்கு. அதெல்லாம் காதில் விழுகாது. நம்ம ஒன்று மெலிசா சொல்லுவோம், அப்படி லேசாக யாரும் கேட்கணும், அது மட்டும் அவங்க புள்ளைய சொன்னோடனே காதில் விழுந்துடும். யார் யார் வீட்டில் நடக்குது சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கரண்டி எடுக்கலன்னா உனக்கு தான் சுடும். சரி நீ செய், நான் போறேன். என்ன செஞ்சிட்ட போல. மஞ்சத்தூள் ஒரு நிமிஷம் இரு. அது போட்டதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள், வெங்காயத்தூள், உப்பு போட்டு புளி தண்ணியும் ஊற்றிட்டேன். இப்போ அரிசியும் துவரம்பருப்பும் ஊற வச்சுட்டு உள்ள போடணும். போடு போடு. இதுக்கு சைடிஷ் நான் தான் வந்து அப்பளம் பொரிக்கணும். சொல்லு, இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி தரேன். தண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். நான் எந்த காலத்தில் பொட்டேட்டோ சாப்பிட்டு நீ பார்த்து. சரி, எனக்கு அம்மா இதில் என்னன்னா, நான் எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக ஒன்று பிடிக்கும், ஆனால் எனக்கு அது பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்குன்னா அவ்வளோ பிடிக்கும், ஆனால் எனக்கு உள்ளே இறங்காது. ஆனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி பண்ணால் உள்ளே இறங்கும். அது சாப்பிடுவேன். அப்புறம் இல்லைன்னா இது என்னது, லெமன் சாப்பாடு வச்சு எப்போயா சாப்பிடுவேன், அவ்வளோதான். கொதி கொதி கொதி. ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் உருளைக்கிழங்குல செஞ்சால் சாப்பிடுவேன். மற்றபடி இந்த உருளைக்கிழங்கு வணக்கி கொடுத்தாலே அப்படி சாப்பிட்ற பிரியர்களில் நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன். அது ஆகாது. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஃப்ரூட் மிக்ஸ் பிடிக்கும், ஆனால் நான் குடிக்கிற ஒரே ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் லெமன் ஜூஸ் மட்டும்தான். சாத்துக்குடி கூட குடிக்க மாட்டேன், லெமன் ஜூஸ் மட்டும்தான். அதுவும் லெமனை அப்படியே போட்டு அரைச்சி குடித்தாலும் குடிக்க மாட்டேன். அதை நம்ம வீட்டில் செய்வோம்ல, அப்படி புளிஞ்சி தண்ணி சக்கரை எல்லாம் போட்டு அப்படி வச்சா மட்டும்தான் நான் குடிப்பேன். எஸ். மற்றபடி ரோஸ் மில்க், ஃப்ரூட் மிக்ஸ், பாதாம் மில்க் எடுத்து வச்சிட்டேன். எண்ணெயும் ரெடியாக இருக்குது. கொதி 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 சீக்கிரம் கொதி. நிறைய விஷயத்தில் நான் அப்படியே தள்ளி இருப்பேன். என் கரும் ஜூஸே எடுத்துக்கோங்க, எல்லாம் குடிப்பாங்க. எனக்கு இப்படி உள்ளே இறங்கணுன்னா அப்படி இருக்கும். வாட்டர் மெலனே அப்படி தான் இருந்தேன், ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. வாட்டர் மெலன் கொடுத்தா சாப்பிடுவேன் எவ்வளோ வேணாலும். அப்படி மாறிட்டேன். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒன் ஸ்டேஜ் மட்டும் பார்த்து அதுக்கு அந்த கரண்டிலே பார்க்க வேண்டியதானே, இதுக்கு 7 கரண்டி கழுவிட்டு இருக்கிற. கரண்டியில் வரமாட்டேங்குது, ஓட்டையில் போயிருக்கு. கடவுளே,
ஓசிடி ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இத்தனை கரண்ட் எடுக்க மாட்டாங்கக்கா. எத்தனை ஊது அது பொங்கி ஊற்றியேடும். சாப்பிட்றியா? எனக்கு வேணாம். நஷ்டம். பரவாயில்ல, நான் நஷ்டப்பட்ட ஜீவியாகவே இருந்துட்டு போகிறேன். பொங்குது பக்கி, சிம்பிளை போடு. நான் ஃபஸ்ட்டுங்கிறனால ஒவ்வொரு கரண்டியாக போடுறேன். நீங்களும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, அப்படியே போட்டுக்கோங்க. எங்கள் அக்கா இப்போ அப்படியே கமுத்தலாம், ஆனால் எங்கள் அக்கா கமுத்து வராது. பயம் இல்லை, இப்போ இது கமுத்தி சாப்பாடு அதில் கொட்டுறதுனால என்ன பயம் உனக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா? மேலே அடிச்சிருச்சுன்னா அட கடவுளே. எப்படி இருந்து பார்த்தா நீ இந்த 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 வீடியோவில் மட்டும் கேவலமாக இருக்கக்கா. ஏன் நான் கேவலமா இருக்கேன்? என் பைத்தியம் முன்னாடி எடுத்த வீடியோவில் நல்லா தான் இருந்துச்சு, இது மட்டும் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. சரி, குக்கர் போட்டு நல்லா சாப்பாடை கொஞ்சம் கொலை விடுங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு ஊட்டையில் எப்படி ஊட்டிங்களோ அப்படி. அடுப்பில் குக்கரை ஒழுங்காக வை. எப்படி வச்சிருக்கிற? இந்த பக்கம் கேஸ்லேருந்து இந்த ஃபயர் அப்படியே வெளியே வருது, ஒழுக்கமாக தள்ளி வை. ஆ, விசில் போட்டு ஒரு 5 விசில். ஆனால் வந்துட்டு கீழே அடுப்பில் படாத மாதிரி. பட்டுச்சுன்னா நான் தான் க்ளீன் பண்ணணும், அதனால படாத மாதிரி பார்த்துக்கணும். சரி, டாட்டா, நான் போகிறேன். சமைச்சிட்டு வா. அதுக்கப்புறம் பார்த்து அப்படி விட்டா அதனால உடனே இதுக்கு மாற்றி நல்லா கிளறிட்டேன். பருப்பு ஏன் அப்படியே இருக்கு? புளி தண்ணி ஊற்றுனா பருப்பு அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அப்படியா? சொல்லவே இல்லை. ஓகே, டன். ஸ்டார்ட் சரி.